ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி நம்ம சேலத்தில் இருக்கிற சேலம் சமயபுரம் அம்மன் கோயிலை பற்றி பார்க்கலாம். கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். நானும் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அதனால் இதை பார்க்குறவங்க போய் நேரில் பாருங்கள். பார்க்க முடியாத வெளியூரில் இருக்கவங்க, பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை பாருங்கள். ஏன்னா இது மூலிமா உங்களுக்கு கடவுளோட அருள் கிடைக்கட்டும், அம்மனோட அருள். நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்னதெல்லாம் வேணுமோ எல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்க சமயபுரத்து அம்மன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போகிறத பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. வெளியூரில் வந்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஆட்டோ முன்னாடியே போனீங்கன்னா கேட்பாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டால் ஒரு 100 ரூபா, மேக்ஸிமம் 150 ரூபாக்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. 150 ரூபாவே அதிகம்தான். பட் ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா 100 ரூபா வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் வந்திங்கன்னா ஒரு 150 ரூபா, மேக்ஸிமம் 150 ரூபா கொடுங்க. கொஞ்சம் அதுலேருந்து இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து நீங்கள் ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸுக்கு போகிற வழின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க. சப்போஸ் நடந்து போகணுன்னு நினைக்கிறவங்க ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸுக்கிட்ட போய்க்கோங்க. அந்த மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் போக வேண்டாம். அந்த ரோடு வழியாக போய் லெஃப்ட்டில் ஒரு கர்வ் மாதிரி வரும், வளைவு மாதிரி. மெயின் ரோட்டில் சொல்கிறேன். அதுலேருந்து நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் சொல்கிற வழியை லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஏடிசி டிப்போ இருக்கும். வெளியூர் பஸ்ஸு போகிறதெல்லாம் இருக்கும். அதை ஒட்டினாப்புல ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சந்துன்னு இல்லை, ஒரு சின்ன ரோடு போகும் லெஃப்ட் சைடில். அதில் போயிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருக்கும். வாக்கிங்கில் போகிறவங்க கண்டிப்பாக போகலாம். அங்கே போயிட்டு நேராக போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அங்கே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு திரும்ப ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அங்கே கேட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் சொல்லிடுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. போய்க்கலாம். பக்கம்தான், நடந்து போகிறதும். முடியாதவங்க, வயசானவங்க ஆட்டோவில் போய்க்கோங்க. இதுதான் ரூட்டு. இது இந்த சந்து கொஞ்சம் ரோடு குறுகலாக தான் இருக்கும். நீங்கள் மெயின் ரோட்லேயே இந்த அம்மனை பார்க்கலாம். நீங்கள் ரோட்லேருந்து பார்த்தாலே அம்பாள் நல்லா தெரியுறாங்க. நம்ம சமயபுரத்தில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப வருஷமாக போகணுன்னு நினச்சேன், பட் போக முடியல. இப்போ தான் போயிட்டு வந்தேன். நான் போகும்போது கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் அமாவாசை அன்றைக்கி நிறைய கூட்டம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேண்டினாலும் அங்கே கிடைக்குங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பாருங்க, அங்கே மாதிரி வேண்டுதல் பண்ணி இங்கே கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வேண்டுதல் முடிஞ்சதா இல்லை வேண்டிட்டு கட்டியிருக்காங்களாங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் 2 வழி இருக்குது அங்கே. ஒன்று குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க தம்பதிங்க நிற்கிறதுக்கு ஒரு க்யூ இருக்குது. அடுத்தது பொதுமக்களுக்குன்னு ஒரு க்யூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் காட்டுறது எல்லாமே இது உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறது. இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வாசல்லேருந்தே நான் பேசிகிட்டே இருந்தனால உங்களுக்கு டக்குன்னு நான் சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு நீங்கள் அம்பாள் பார்த்துட்டு சின்னதாக தான் இருக்குது சன்னதி. அதை சுற்றி வரும்போது இது இருக்குது. இது உள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு ஓரளவுக்கு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே இந்த அம்மன் இருக்காங்க பாருங்கள். இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயிலுக்குள்ளே மெயின்லேயே சமயபுரம் அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி போனீங்கன்னா இந்த மாதிரி கோயிலோட உள்ள ஷெட்டு மாதிரி இருக்குது. ஒரு இது பெரிய இடம். இந்த இடத்துல இந்த அம்மன் இருக்காங்க பாருங்கள். அம்மன் பேரும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி பாருங்கள், சின்னதாக தான் இருக்குது சமயபுரம் அம்மன். உள்ளுக்குள்ளே பாருங்கள். இது நான் சொன்னேன் இல்லைங்களா, சமயபுரம் அம்மத்தோட பேக் சைடு. இது பின்னாடி இப்படி நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அம்மனோட பாதமும் இருக்குது. நான் ஈவினிங் போனனால நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் லைட்டு போட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் போய் கொஞ்சம் நேரத்தில் லைட்டு போட்டாங்க. லைட்டு போட்டது இன்னும் சூப்பராக இருந்தது பாருங்கள். அம்பாளோட பாதம். போக முடிஞ்சவங்க நேரில் போய் பாருங்கள். இப்போது அமாவாசை அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அம்மாவோட கண். அதே மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் பாருங்கள். இது சைடில் திரிசூலம் இருக்குது. இது மெயின் சமயபுரத்து அம்மன். அதுக்கு பின்னாடி தான் அந்த இது காமிச்சேன் பாருங்கள். இதுதான் கோயில். நிறைய பேர் வேண்டி கட்டிட்டு போகிறாங்க, கட்டி இருக்காங்க. அங்கே அமாவாசை பாருங்கள். இதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த திரிசூலத்துக்கு அப்புறம் அம்மன்
கீழே வந்து மாவிளக்கும் வச்சுருக்காங்க. யாரோ வேண்டுதல் பண்ணி மாவிளக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ நடக்குதுங்கிறாங்க. அதுவும் மெயினாக குழந்தை வரம் கிடைக்கிது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த சாமி வேணுனாலுமே கண்டிப்பாக பயபக்தியோடு வேண்டி நம்பினோம்னா கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாராவது குழந்தை வரம் இல்லை, என்னால் வர முடியாத சூழ்நிலை யாராவது இருந்தீங்கன்னா கூட பாருங்கள், இந்த அம்பாளை வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். நானும் உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.